ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பெங்களூர் குக்கிங் தமிழ். இன்றைக்கி பாசிப்பருப்பும் சவுச்சவு வச்சு ஒரு கூட்டு பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்புக்கு பதிலாக கடலைப்பருப்பில் கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். ஆனால் இந்த குளிர்காலத்தில் நிறைய பேருக்கு கடலைப்பருப்பு ஜீரணமாகாது, கேஸ்ட்ரிக் கூட ஆகும். அதனால தான் நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். முதல்ல ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா இது மாதிரி 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு 2 சவுச்சவு எடுத்து நல்லா தோல் சீவிட்டு வாஷ் பண்ணி நல்லா பொடியாக கட் பண்ணி இது மாதிரி குக்கரில் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது மாதிரி சேர்த்துட்டு ஒரு 2-3 பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு கீறிட்டு அதில் சேர்த்துக்கலாம். 2 ஆனியன் எடுத்து அதையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். குக்கர் வெயிட் போட்டு விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ரெண்டுலேருந்து ஒரு 3 விசில் வரைக்கும் வரட்டும். பாருங்கள், நல்லா எல்லாம் வெந்து வந்திருக்கு. எல்லாம் இது மாதிரி சாஃப்டாக குழஞ்சி வந்திருந்தால் தான் நல்லாயிருக்கும். எல்லாம் கரண்டியிலே அந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் 2 பச்சை மிளகாய், ஒரு 2 சில்லு தேங்காய் எடுத்து சின்னதாக இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா மைய விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது இப்போ நல்லா கொதிக்கிற பாசிப்பருப்போடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரையும் அலம்பிட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் கொதித்தா போதும். தேங்காய் ரொம்ப நேரம் கொதிச்சாக்கா நல்லா இருக்காது, டேஸ்ட் போயிடும். இப்போது உப்பு சரியாக இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கொஞ்சம் கம்மியாக இருந்தது, கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது தாளிக்கிறதுக்காக ஸ்டவ்வில் கரண்டி வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெயில் தாளிக்கலாம், நல்லாயிருக்கும் வாசனை. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போடலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, சீரகம் எல்லாம் சேர்த்துட்டு வரமிளகாய் 2 கிள்ளி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை போட்டு அதுவும் நல்லா பொரியட்டும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துட்டு அதை நல்லா கொஞ்சம் வதக்கி விடலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு தாளித்து விட்டுடலாம். இது மாதிரி தேங்காய் எண்ணெய் வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும். இது அதிகமாக காரம் கூட இருக்காது, குழந்தைங்களுக்கு கூட சாப்பிட கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. இது சாதம், சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching. Bye friends.